வணக்கம். அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்று உங்களுக்கு ஒரு தகவலை கொடுக்குறேன். நிறையா நண்பர்களும் எனக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க, நான் பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு. உண்மையை பேசினா தானே நம்ம உண்மையாக இருக்க முடியும், சரிண்ணா? அதனால் பொய்யை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பொய்யை கண்டுபிடிச்சிடலாம். உண்மையை பேசினா இது உண்மை அப்படிங்கிறது தெரியும். உண்மையும் சில சமயத்தில் நம்ப முடியாது, பொய்யும் சில சமயத்தில் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கிறோம். நம்ம அதை புரியக்கூடிய புரிதல் இல்லாமல் நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, ரைட், ஓகே. சரி, என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பீங்க. இன்றைக்கி ஒரு நண்பர் என்கிட்ட பணம் கட்டியிருக்கீங்க, நான் ஒரு பொண்ணுடைய நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். நேற்று காலையில் நான் கொடுத்துருக்குறேன். அவர் பேசியிருக்கிறாரு. பேசின உடனே அந்த அம்மா திருமணம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதாக சொல்கிறாரு. என்ன சார், முடிஞ்ச நம்பரை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு கால் பண்ணுறாரு. நான் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்கிறேன், இந்த ஊரில் இருந்து இன்னார் உங்களுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அம்மாவும் என்கிட்ட பணம் கட்டியிருக்கிறாங்க, நீங்களும் எனக்கு பணம் கட்டியிருக்கீங்க. ஏன் தெரியுமா? சில பேர் பொழுதுபோக்குக்காக பேசுகிறாங்களாம். யார்? அந்த அம்மா சொல்லுது. ஐயாவும் அவரும் பணம் கட்டியிருக்காரு, நீங்களும் பணம் கட்டியிருக்கீங்க. 2 பேரும் பணம் கட்ட போய் தான் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். இதுக்கு தான் முதல்ல பதிவு பணம் கட்டுங்கன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? பதிவு பணம் கட்டுங்க. பதிவு பணம் நீங்கள் கட்டினா மட்டும்தான் நான் நம்பர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல காரணம் என்னென்ன, உங்களுக்கு உண்மையே தேவைப்படுது, இல்லைன்னா டைம் பாஸ்க்காக பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பணம் கட்டினால் மட்டுமே நான் நம்பர் வழங்கப்படும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஆளுக்கு கிடையாது, 20 பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க, 30 வருஷமாக பார்க்குறேன், 3 லட்சம் ப்ரொஃபைலுக்கு மேலே இருக்குது. அதனால தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன், நான் 10,000 ரூபா கட்டுங்கன்னு எல்லாத்தையும் நான் சொல்லலை. உங்களுக்கு மனம் இருந்தால் கட்டுங்க. 1000மோ 2000மோ 5000மோ உங்களுடைய மனசு செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் 20 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், ஏன்னா இவ்வளோ பெரிய நிறுவனம் வச்சுருக்கிறேன். அப்போ அதுக்கான செலவுகள் இருக்குது. நீங்கள் நம்பரு கொடுங்கன்னு கேட்குறீங்க, நான் நம்பரை உடனே கொடுத்துட்றேன். இப்போ பணம் கட்டாத நபர்கள் கொடுத்தோம்னா அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ பொண்ணு வீட்லேயும் பணம் கட்டிருக்கீங்க, பையன் வீட்லேயும் பணம் கட்டிருக்கீங்க. அந்த அம்மா கிட்ட நான் திரும்ப கூப்பிட்றேன், ஏம்மா நேற்று நான் ஒருத்தர் கொடுத்துருந்தேனே, அவங்ககிட்ட நீங்கள் திருமணம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களே, ஏன் அப்படின்னு கேட்குறேன். சும்மா டைம் பாஸ்க்காக பேசுகிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? ஏம்மா சும்மாலாம் டைம் பாஸ்க்காக இல்லை, அவங்க என்கிட்ட பணம் கட்டியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அந்த நம்பரை கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்த்தீங்களா? ஒரு நபருக்கு ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நான் நிரூபிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நான் வீடியோ போடுறேன். யூடியூப்பில் சும்மா போடலைங்க, நான் இதை நிரூபிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு போடுறேன். இன்னும் ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இப்போ என் பொண்ணு கல்யாணம் வேணாம்ன்றுச்சு, அசால்ட்டாக சொல்லுவாங்க. நான் நிறைய பேருக்கு நம்பரை கொடுத்துருப்பேன், ஜாதகம் பார்த்துருப்பாங்க, பொருத்தம் பார்த்துருப்பாங்க. ஒரு நாள் செலவு பண்ணி 500 1000 செலவு பண்ணி பொருத்தம் பார்த்த பிறகு என் பிள்ளை இப்போ வேண்டான்ட்டுருச்சு, கொஞ்சம் நாள் ஆகட்டும். அப்போ இதே வார்த்தையை நான் அவங்ககிட்ட சொன்னோம்னா, நான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணி பார்த்து வேஸ்ட்டாக போச்சுன்னு எவ்வளோ என் மேலே கோவப்படுவீங்க. அதனால் தயவு செய்து என்னிடம் யாரும் விளையாடாதீர்கள். நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். பணம் கட்டின நபர்கள் நீங்கள் முதல்ல பணம் கட்டுவதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் வீட்டில் கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தெளிவாக கேளுங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நிறையா ஊர்களில் இருந்து இவங்க இந்த ஆண்களுடைய தொல்லை தாங்க முடியல, பேச்சு சரியில்லை, சுத்தமான பேச்சு இல்லை, அதனால் எனக்கு நம்ம வேண்டாம்ன்றாங்க. ஏன்னா நீங்கள் பேசும்போது தெரியுது, உண்மையை பேசுகிறீங்களா பொய் பேசுகிறீங்களான்னு தெரியுது. மனைவியை வச்சுக்கிட்டே எனக்கு மனைவி எவங்க கூட ஓடி போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்போ தெரிய வருது? நீங்கள் கல்யாணத்தை முடித்து குடும்பம் நடத்தும் பொழுது உங்கள் சொந்த பந்தங்கள் யாராவது ஒருத்தவங்க சொல்லிவிட்டு அவங்க விளக்கு மாற்ற கொண்டாந்து சாத்த வராங்க. அப்போ தான் தெரியுது, ஓ உங்களுக்கு ஏற்கனவே மனைவி இன்னும் இருக்குது, இன்னும் டைவர்ஸ் ஆகலன்னு. அதுக்கு தான் நான் என்ன சொல்ல, மனைவி உங்களுக்கு முடிஞ்சு திருமணம் ஆனதுக்கு பிறகு மனைவி இல்லைன்னு ஒரு காரணம் வந்தால்
ஏன் இல்லை, இறந்து போச்சா, இறந்த சர்டிஃபிகேட் கொடுங்க. டைவர்ஸ் வாங்கியிருக்கீங்களா, டைவர்ஸ் வாங்கின சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறோம். நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம், அவங்ககிட்ட கொடுங்க. நான் இப்போ அதனால தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு பெண் வீட்டில் என்ன சொல்கிறேன், திருமணம் முடிஞ்ச நபர்கள் வந்து மறுமணத்துக்கு பதிஞ்சாங்கன்னா நீங்களே டைவர்ஸ் காப்பி கேளுங்க, இறந்த சர்டிஃபிகேட் கேளுங்க. சரிண்ணா, நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை நான் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு பெண் வீட்டில் சொல்லக்கூடிய தகவலை மாப்பிள்ளை வீட்டில் சொல்லுதேன், மாப்பிள்ளை வீட்டில் சொல்லுறத பெண் வீட்டில் சொல்கிறேன். இதுதானே, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நான் உங்கள் கூட பழகி இருக்க இல்லைங்களா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைங்களா, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன். அதனால் நான் ஒரு இணைப்பு பாலமாகத்தான் உங்களுக்கு நான் இருக்கிறேன். தினசரி நான் சொல்லக்கூடிய விஷயம், வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தாங்க வாழ்கிறோம், உண்மையை மட்டுமே பேசுங்க. நான் வந்து யார்கிட்டையாவது எனக்கு லட்சக்கணக்கில் கொடுங்க நான் கேட்குறேன்னா இல்லையா, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல்யாணங்கள் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் 50,000 1 லட்சம் நீங்கள் தாரம்னு சொன்னதை தான் நான் கேட்குறேன்னே தவிர எனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா தான் முடிச்சு தரும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு மனசு எவ்வளோ இருக்கோ அதை செய்யுங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா, ஆணோ பெண்ணோ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் எனக்கு தேவைப்படுது. 3 வேளை சாப்பாடு, தங்குற வசதி, அது போக உங்களுக்கு மாதம் ஒரு அமௌண்ட்டு நான் தர்றேன், சம்பளம் மாதிரி அவங்க அக்கௌண்ட்டில் போடுறேன். நான் ஒரு சேவை பண்ணுற மாதிரி சேவை மனப்பான்மையில் உள்ள நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும், நல்ல 70 வயசு ஆனாலும் பரவாயில்ல, திடகாமல் இருக்கிறீங்களா, வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தர்றேன், வேலை தர்றேன். இது ஒரு சேவை தானே, வாங்க, அழகாக பண்ணி தரலாம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த வீடியோ சரி சார், ஏன் சார் வளவலன்னு பேசுகிறீங்க, என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பதிஞ்சவங்க நீ என்கிட்ட பதிவு பண்ணி ஒரு பெண் வேணும் மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறீங்க, அவங்க ஏதோ ஒரு பணத்தை கட்டுறீங்க, நான் நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுக்கும்பொழுது நீங்கள் இப்போ ஒரு பொண்ணு பேசுகிறீங்கன்னா, ஆமாங்க கணேசன் சொன்னார், என்கிட்ட சொன்னார், நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன நிலவரம்னு விசாரிங்க. சரிங்க, விசாரிச்சுட்டு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்கலைனாலும் சரி ரைட்டு, அப்படியா நான் கலந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டு எடுத்தோடனே போய் சொல்லாதீங்க, எனக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்கிட்ட சொன்னால் நான் நம்பர் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். இன்னும் நிறைய பேர் நம்பர் கொடு அப்படின்னு கேட்குறீங்க. நம்பர் கொடுன்னு நீங்கள் கேட்குறீங்க, நான் ஏன் உடனே கொடுக்கல அப்படின்னா இதுதான், அவங்கக்கிட்டே நான் பேசணும். சிலப்போ ஃபோனை எடுக்கிறதே கிடையாது, அது பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும். மக்களே, நிறைய பெண் வீட்டுக்காரங்களும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்கிறீங்க, துணை இல்லாமல். மாப்பிள்ளை வீட்லேயும் நிறைய பென்ஷன் வாங்குறீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறீங்க. அதனால் தயவு செய்து உண்மையை மட்டும் பேசுங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா என்னை வந்து நீங்கள் நம்பணும். சரிண்ணா, நீங்கள் இப்போ நான் இந்த அம்மா பேசுகிற வீடியோ எடுத்து நாங்கள் உங்களுக்கு இதில் பண்ணுறேன், அந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்க. ஏன் இதில் இந்த அம்மாவுக்காக தான் இல்லை, இதேமாரி நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. நேற்று ஒரு அம்மா பாருங்கள், மதுரையில் இருக்குது, பொண்ணு எல்லாம் கொடுத்து எல்லாம் ஓகே ஆச்சு, கடைசி என் பொண்ணு வேண்டாமுக்கு, இப்போது கல்யாணம் வேண்டாம். பொண்ணுக்கு எவ்வளவு, 44 வயசு. ஒரு பையன் இருக்கிறான், பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, ஒருத்தர் ஓகே சொல்லிட்டார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளோ ரூபா செலவழித்து எல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ வேண்டாம்னு சொல்லுது. என்ன, நான் அது பேசின ரெக்கார்டை வச்சு காட்டுறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார், அப்போ பொண்ணு அங்கே வேலை பார்க்குற இடத்துல எவனையும் விரும்பிட்டு இருக்கா. ஏங்க, உங்கள் பெண்களுக்கு பதியும் போது கேளுங்க, அக்கம் பக்கத்தில் யார் நீங்கள் நேரில் கேட்கணும், யாரையாச்சும் கேளுங்க. ஏமா இந்த மாதிரி உனக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா, இல்லை உனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை தான் சொல்லுமா, நான் அதுக்கே முடிச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் எங்கே உயிரை வாங்குறீங்க? சரிதானா? இது ரொம்ப இதாக இருக்குங்க. பெண்கள் வீட்டில் வரக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான். என்ன வார்த்தை வரும், என் பிள்ளை இப்போ கல்யாணம் வேண்டாமுக்கு. எவனையாவது விரும்பினா கூட சொல்லி அதையே முடிச்சு வச்சுருங்க. அடுத்து இந்த பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆண்கள் சொல்லுவாங்க ஒரே ஒரு வார்த்தையில், அவன் ஆண்மையே இல்லை, அவன்கிட்ட போய் எனக்கு இருக்கேன்ட்டு. இதைத்தான் சொல்லுவாங்க. ஆண்மை இல்லை அப்படின்னா 500 ரூபா செலவழிச்சா போதும்னு டாக்டரு ஆண்மை இருக்கா இல்லையான்னு செமன் அலையன்ஸ் டெஸ்ட் எடுத்து கொடுத்துருவார், செமன் டெஸ்ட் எடுத்து கொடுத்துருவார். அப்போது இவங்க சொல்கிற வார்த்தை பொய்னா அதுக்கு வந்து சட்டப்படியான நடவடிக்கை வேறு மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும். சரிதானா? ஒரு மனிதருக்கு வந்து மறுமணம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு டாக்டரை பார்த்து ஒரு 500 ரூபா கொடுத்து இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். சார், இதெல்லாம் உங்களுடைய வேலைகள். மறுமணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னா டாக்டர்கிட்ட இந்த சீட்டு வாங்கிக்கோங்க. 500 ரூபா தான் செலவு. 1 ஹவரில் காலையில் போனீங்கன்னா மத்தியானம் கொடுத்துருவார், 1 மணி நேரத்தில் கொடுத்துருவார் ஃப்ரீயாக இருந்தால்.
அதுவும் இல்லையா, ஒரு மனிதனுக்கு ஆண்மை இல்லையா, பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு உள்ள மெடிசன் நிறையா இருக்குது, வாங்க அதுக்கு நான் வழி சொல்கிறேன். எங்க எல்லாத்துக்கும் என்கிட்ட வழிமுறைகள் இருக்குது, என்ன வேணுமானு வழிமுறைகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்து நல்ல வழியில் போவோம், நல்ல பாதையில் போவோம். ஏமாத்தின பீடி சிகரெட்டு தண்ணி எதுவும் எனக்கு அடிக்கிறாள் கண்டால் பிடிக்காது. நான் பீடி சிகரெட்டு தண்ணி அந்த வாடையை எனக்கு ஒத்துக்கிறாது, சரிண்ணா? அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் போதையிலேருந்து வெளியே வாங்க. நிறைய பேர் தண்ணியை போட்டு மறுமண வீட்டுகளில் ஒவ்வொருத்தரையும் தவறாக பேசுகிறீங்க. இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே செல்லில் வந்து ரெக்கார்டிங் ஆகும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க, சரிண்ணா? ரைட், ஏதோ என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். சரி, இந்த அம்மாட்ட நான் சில அறிவுரை சொல்லியிருக்கேன், அவங்க பேசின அந்த ஆடியோவும் பாருங்கள். இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் நிறையா பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், ஆடியோ பாருங்கள். ஹலோ ஹலோ, என்ன சார் இது? வணக்கம். என்னது? ஹலோ, என்ன சிரிப்பு சந்தோஷமா இருக்கு பயங்கரமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் வேஸ்ட். எல்லாமே ஒன்றுமே தெரியல. சொல்கிறாங்க, ஒன்றும் தெரியல. எப்படி ஒன்று சொல்கிறேன், நாங்கள் ஒன்றும் பேச்சு வரல. நான் சொல்ல பேச்சு வரலையா? நான் என்ன சொன்னேன்? அவங்க இவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா? ஆமா. ஒன்றும் சொல்கிறேன்னு ஒன்றும் வரல. சரி, பொறுமையாக வரட்டேன்னு விட்டேன் நான். இல்லை, நான் வந்து 5-6 பேர் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 5-6 பேர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாரும் பேசுனாங்களா? பேசுனாங்க. பார்க்கலாம் வரேன், பார்க்கலாம் வரேன், அப்படியே தான் இருக்குது. என்கிட்ட நேற்று ராஜின்னு ஒருத்தர் பேசினா, இப்போ காலையில் பேசினார் ராஜின்னு ஒருத்தர். அவர் நேற்று உங்கள்கிட்ட பேசினாராம். என்ன ஊர்லேருந்து? இவர் மேல்மருவத்தூர்ல இருந்து. ஆமா ஆமா. நீங்க அவருக்கு திருமணம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களாம்ல? இல்ல இல்ல, அப்படியே சும்மா சும்மா பேசிட்டே இருந்தாங்களா, அந்த லைன் வந்து அதான் கட் ஓ, மாப்பிள்ளைய சும்மா சும்மா கால் பண்றாங்களோ? அதனால லைன் கட் பண்ணேன் நானு. ஏங்க ஏன்டப்பா சும்மா சும்மா கால் பண்ண மாட்டாங்க. ஏன்டப்பா அதுக்காக தான் 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் நான் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கும் அது நம்பர், நீங்களும் பணம் கட்ட போய் தான் நான் நம்பர் கொடுக்குறேன். இந்த மாதிரி சும்மா சும்மா பேசக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான். உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்கிட்ட பணம் கட்டுறீங்க. ஆமா, அதனாலதான் இப்ப பெண்களா இருந்தாலும் எனக்கு பணம் கட்டணும், இதா இருந்தாலும் பணம் கட்டணும்னு சொல்றேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதான் மத்தியானத்துல தூங்கணும் போன் போட்டேங்கிறாங்க, தூக்கமே வரமாட்டேங்குது, தலைவலி வந்து போகுது. தலைவலி அதுல இருந்து ஆரம்பிச்சு தலைவலி விடவே இல்லைன்னா எனக்கு. இப்போ நீங்க பணம் கட்ட போய் தான் உங்களுக்கு அவங்களுடைய நம்பரை கொடுக்குறேன், அவங்க பணம் கட்ட போய் தான் உங்களுக்கு நம்பரை கொடுக்குறேன். கொடுங்க, பிஸியா இருந்தாலும் விட்டுடுங்க, அப்புறம் பேசுவாங்கன்னு சொல்லிடுங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப என்கிட்ட காலையில கால் பண்ணாரு. இந்த மாதிரி அந்த லட்சுமிங்கிற அம்மா பேசுனாங்க. முதல்ல நான் 2 தடவை கால் பண்ணேன், அப்புறம் பேசுறேன்னாங்க. அப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இல்லையா, நேத்து காலையில உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்கும்போது, நான் அதுக்காக தான் நம்பர் கொடுக்கும்போது நான் சொல்லிடுவேன், உங்கள்கிட்ட சொல்லி தானே கொடுப்பேன். ஆமா, மேல்மருவத்தூர்ல இருந்து இந்த மாதிரி ஒருத்தர் பேசுவாரு ராஜி. நேத்து இதுவரையில உங்களுக்கு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 6 பேர்லயுமே ஒரு ஆள் கூட உங்களுக்கு செட் ஆகலையா? செட் ஆச்சு. அதுதான் அந்த கோயம்புத்தூர் சொன்னீங்கல்ல? ஆமா, தூத்துக்குடிக்காரர் உங்களுக்கு செட் ஆக. அது வேண்டாம். அவர் வேண்டாமா? அது கோயம்புத்தூர் செட் ஆச்சு. கரெக்டா வரேன் பாக்குறேன்றாரு. யாரு, கோயம்புத்தூர்காரரா? ஆமா ஆமா. சரி, கோயம்புத்தூர்காரர் செட் ஆச்சா உங்களுக்கு? ஆமா ஆமா. அவர் என்ன வாரம்னு வரமாட்டேங்கிறாரா? ஆமா, வந்து நேர்ல பேசணும் வாங்க, வரமாட்டேங்கிறாரு, வரேன்னுங்கிறாரு. சரி சரி, ரைட்டு. கோயம்புத்தூர்காரர் வந்து வரமாட்டேங்கிறாரு. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இதுல எனக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாத்தீங்களா? காலையில 6 மணிக்கே போன் பண்ணிடுறாங்க, நைட்டு தூங்க விட மாட்டேங்கிறாங்க. இல்ல, பகல்ல நேர்லயும் மக்கள் வந்துடுறாங்க, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்கு. போனே எனக்கு அட்டன் பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 1/2 மணி நேரம் பேசினா தான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிருது. சரி, இப்ப இந்த 6 பேர்ல வந்து இப்போ கோயம்புத்தூர்காரர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமா. சரி ரைட். இப்ப இவரை வந்து ராஜீவ் வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சு வச்சுன்னு சொன்னதுன்னு சொன்னாப்ல. ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க? சும்மா போன் போடுறாங்கன்னு தான் அப்படி சொல்லிவிட்டேன். அவர் எங்க நேத்து தானே பேசியிருக்காரு. சரி, அவர் நம்பர் கொடுங்க. நான் இப்ப வண்டியில வந்துட்டு இருக்கிறேன். சரி வாங்க. இல்ல, நான் ஏன் இன்னொரு விஷயம் கேளுங்க. நீங்க அப்படி சொல்லும் போது என்ன அவங்க தப்பா நினைப்பாங்கல்ல? ஆமா. அப்ப நான் அவங்க
இப்போ நீங்களும் பணம் கட்டிருக்கீங்க, அவரும் பணம் கட்டிருக்காப்ல. நான் வந்து நீங்க சொல்லுது அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் சொல்லுது உங்கள்கிட்ட சொல்லுவேன். சரி. இப்போ இன்னொரு விஷயம் கேளுங்க. நீங்க போன சரியா எடுக்காம இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி மாத்தி தவறா பேசினாலோ பொய்யா சொன்னாலோ அவங்க என்ன தவறா நினைப்பாங்க. சரி சரி. நான் அதுக்கு தான் நிறைய பேருக்கு நம்பரே டக்கு டக்குன்னு கொடுக்கறது கிடையாது. இப்ப ஏன் போன் நிறைய பேருக்கு ஏன் போன் நம்பர் கொடுக்க மாட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா. இப்போ நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி சார் நம்பரை கொடுங்க நம்பரை கொடுங்க நம்பரை கொடுப்பாங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு 10 பேர் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த 10 பேர் என்ன தப்பா நினைப்பாங்கல்ல. ஆமா. சரி சரி சார். சார் இன்னொரு விஷயம், கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தா போட்டோ ஜாஸ்தி அனுப்பிச்சு விடுங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு யாருக்கு? இவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு, அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு நான் வாங்கி தந்துடுறேன் உங்களுக்கு, நான் கேரண்டி. நான் இப்ப சொல்ல கேளுங்க, யாராக இருந்தாலும் முதல்ல அவங்களுடைய போட்டோ ஜாதகம் பயோடேட்டா ஆதார் கார்டு எனக்கு அனுப்பிடணும். கல்யாணம் முடியாதவங்களா இருந்தா எனக்கு வந்து போட்டோ ஜாதகம் ஆதார் கார்டு முழு விவரம் எனக்கு வரணும். கிட்டத்துல பாருங்க சார், கிட்டத்துல பாருங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க. அது பண்ணி தரேன். கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருந்தா மனைவி இல்லைன்னா ஏன் இல்ல இறந்து போச்சா இல்ல பிரிஞ்சாச்சா, பிரிஞ்சாச்சுன்னா கோர்ட்டு மூலமா வாங்கினா சர்டிபிகேட் வேணும். இல்லைன்னா பெரியவர் மூலமா எழுதி வாங்கினது வேணும். எழுதி வாங்கினதை வச்சு நான் கோர்ட்ல விட்டு வாங்கி கொடுத்துருவேன். இறந்து போச்சுன்னா இறந்த சர்டிபிகேட் வேணும். சரிதானா? ஏன்னா ஒரு சிலவர் என்ன செய்வாங்கன்னா பொண்டாட்டி இருக்கும், பொண்டாட்டி இருக்கும்போது எப்படியே ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு பொண்ணை கேட்பாங்க. சரி சார், வண்டியில போக பேசாதீங்க, எனக்கு வந்து நாங்க அனுப்பிச்சு விடுறோம், நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, வண்டியில போக பேச வேணாம். சரி சரி, ரைட் ரைட் ரைட். இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னா தப்பா சொல்ல, உண்மையை மட்டும் பேசுங்க. சரிங்க சார். ரைட் ரைட், உண்மையை மட்டும் பேசணும், உண்மையை மட்டும் பேசணும். சரி சரி, வண்டியில போகல பேசக்கூடாது ரொம்ப. ரைட். வேற என்ன செய்ய, நீங்க போடும்போது நான் எடுக்கலைன்னா இவர் போனே பேச மாட்டேக்காரு, போனே எடுக்க மாட்டேக்காரு. ஒரு ஆளுக்கு 24 மணி நேரம் நான் பேசிட்டே இருக்க முடியாதுல்ல. ஆமா. சரி மேடம், கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணா. சரி பாக்குறேன்.